வணக்கம் மக்களே, காலை பர்சனல் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும்ல. அதுக்காக வீட்டெல்லாம் கொஞ்சம் பெருக்கி தொடச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு மல்டிவிட்டமின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்படியே நமக்கு ஜிம்முக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. வெல்கம் டு நாள் 26 ஆஃப் 30 கம்பேக் சேலஞ்ச். மக்களே, இத்தனை நாள் நான் பண்ண ஒர்க் அவுட்லேயே இன்றைக்கி பண்ண போகிற ஒர்க் அவுட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அவுட்னு நான் சொல்லுவேன். பல வருஷத்துக்கு அப்புறம் பல இன்ஜுரிக்கு அப்புறம் டெட் லிஃப்ட் செஷன் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் செட்டு 70 kgsலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். செகண்ட் செட்டுக்கு 110 கிலோ, டீசெண்டாக ஒரு 10 ரெப்பு ஈஸியாக போச்சு. இவர் நம்ம ஜிம் நண்பர் தான். இது வரைக்கும் 100 கிலோவில் டெட் லிஃப்ட் பண்ணதே இல்லைன்னு சொன்னார். இதோட கம்மியான வெயிட்டில் இதுக்கு முன்னாடி டெட் லிஃப்ட் பண்ணும்போது கூட முதுகு தான் ப்ரோ வலிக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆகிட்டாப்ல. ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ, நான் ஒரு சின்னதாக ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். அந்த டெக்னிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அழகாக டெட் லிஃப்ட் பண்ணலான்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரி அந்த டெக்னிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் டைம் 110 கிலோ வித்வுட் ஸ்ட்ரெயின் அசால்ட்டாக பண்ணிட்டார் மக்களே. மூணாவது செட்டுக்கு 130 கிலோ லோட் பண்ணேன். 130 கிலோவில் 5 ரெப்பு தான் பண்ண முடிஞ்சு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் டெட் லிஃப்ட் பண்ணுறதுனால 5 ரெப்போட நிப்பாட்டிக்கிட்டேன். அடுத்தது நம்ம நண்பரையும் ட்ரை பண்ண சொன்னேன். ப்ரோ, நான் 100 கிலோவே ட்ரை பண்ணதில்லை, 130 டூ மச் ப்ரோன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயந்தாப்புல எந்த மசில் ஆக்டிவேட் பண்ணால் வெயிட் அசால்ட்டாக தூக்க முடியுன்ற ட்ரிக் அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன். மனுஷன் அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டதுனால அவரே ஒரு PR அன்லாக் பண்ணிட்டார் மக்களே. நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன், டெட் லிஃப்ட் கரெக்டாக பண்ணுறதுக்கு கரெக்டான டெக்னிக் தான் இம்பார்ட்டன்ட். கரெக்டான டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா டெட் லிஃப்டோட இன்ஜுரியிலேருந்து அசால்ட்டாக தப்பிச்சிக்கலாம். அப்புறம் என்ன, லாஸ்ட் செட்டுக்கு 140 கிலோ போட்டு ஒரு 2 ரெப்பு போட்டு டெட் லிஃப்ட் முடிச்சு விட்டாச்சு. இந்த வருஷத்துக்குள்ள நான் பெட்டரான லெக் டெவலப் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அதோட சேர்த்து பெட்டரான ஒரு PR டெட் லிஃப்ட்டுக்கு பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். க்ளோஸ் கிரிப் லேட் புல் டவுன் நல்லா லோட் பண்ணி ஹெவியாக தான் போட்டேன். அர்னால்ட் பிரஸ்ல மொத்தம் 10 செட்டு போடணும். ஸோ 12 கிலோவில் 3 செட்டு, 15 கிலோவில் 3 செட்டு, 17 கிலோவில் 3 செட்டு, லாஸ்ட் செட் மட்டும் 20 கிலோ வச்சு 10 ரெப்பு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக ஹாம்ஸ்ட்ரிங்க்கு ஒரு வேரியேஷன், காஃபுக்கு ஒரு வேரியேஷன் முடிச்சுட்டு பார்த்தா சட்டப்படி பார்த்தா மசில் தான் கிழிஞ்சு போயிருக்கணும். ஆனால் எனக்கு ஷூ கிழிஞ்சு போச்சு. நல்ல விஷயம் என்னன்னா டெட் லிஃப்ட் நினைச்சதோட பெட்டரா போச்சு. கெட்ட விஷயம் என்னன்னா நினைச்சு கூட பார்க்காத ஷூவும் போச்சு. என்னோட ஃபேவரட்டான ஷூ பிஞ்சு போன வருத்தத்திலே அரப்படல வச்சு வீட்டுக்கு போய் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போய் டே முடிச்சுக்கிட்டாச்சு. இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பாய்.